ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 11/11/1981. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியினுடைய தலைப்பு பிந்துவின் மகத்துவம், அதாவது புள்ளியின் மகத்துவம். இன்று அன்பு கடல் தந்தை தன்னுடைய அன்புக்கு உரிய சிநேகமான குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறாங்க. தந்தை மேல் இருக்கும் அன்பின் காரணமா தொலை தூரங்களில் இருந்து சந்திக்கும் இடத்துக்கு ஓடி வந்து சேர்ந்துட்டாங்க. பாப்தாதாவும் அந்த மாதிரி அன்பாக இருக்கும் ஆத்மாக்களின் அன்புக்கான பிரதிபலனா அன்பு மற்றும் சகயோகத்தை எப்பொழுதும் கொடுக்கறாங்க. இப்பொழுதும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, மேலும் கொடுத்துக்கொண்டே இருப்பாங்க. அனைத்து ஸ்தானங்கள்ல இருக்கும் அன்பு நிறைந்த ஆத்மாக்கள் இப்போ சூட்சம பரிஸ்தாக்களின் ரூபத்துல இந்த சந்திப்பு நடக்கும் சபையில நேர் எதிரில் இருக்கிறாங்க. பாப்தாதா 2 சபைகளை பார்க்கறாங்க. ஒன்று ஸ்தூலமான உடல்ல இந்த பூமியில அமர்ந்திருக்கிறவங்க, அடுத்தவங்க ஒளி வடிவமான உடல்ல இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த பூமியினுடைய அவசியம் இல்லை. பூமியிலிருந்து மேலே ஒளி ரூபத்துல ஒளி வடிவமான உடல்ல இருக்கிறவங்க, அந்த மாதிரியானவங்க குறைந்த இடங்கள்ல அதிகமா தென்படுறாங்க. ஆக அந்த மாதிரி 2 சபைகளையும் பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. பாப்தாதா குழந்தைகளின் அன்பினுடைய சக்தியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அன்பின் சக்தியினுடைய ஆதாரத்துல ஒரு நொடியில எவ்வளவுதான் தூரமான இடத்துல இருந்தும் அருகில வந்து சேர்ந்துடுறாங்க. எந்த அளவு அன்பினுடைய சக்தி மகானாக இருக்குதோ அந்த அளவே நேர் எதிரில் வந்து சேர்வதற்கான வேகமும் மகானாக இருக்குது அப்படிங்கிறாங்க பாபா. எத்தனை விலை மதிக்க முடியாத ரத்தினங்கள் எதிரில் வந்துட்டு இருக்கிறாங்க. பாபா சொல்றாங்க, ஒவ்வொரு ரத்தினத்தினுடைய மகிமையும் மகான் அப்படின்னு. எந்தெந்த மகாரதியை வர்ணனை செய்யறது? விளக்கு ஒளியின் மேல விட்டில் பூச்சிகள் வந்து கொண்டு இருக்குது. எல்லா குழந்தைகளுக்கும் எப்பொழுதும் சகயோகி ஆகுக அப்படிங்கிற வரதானத்தை பாப்தாதா கொடுக்கறாங்க. ஒரு பிந்தியை, அதாவது ஒரு புள்ளியை மட்டும் நினைவு செய்யுங்க. ரொம்ப ஈஸியாக இடப்படக்கூடிய மாத்திரை புள்ளி. பாப்தாதா புள்ளியோட கணக்கை தான் சொல்றாங்க. நீங்களும் பிந்து ரூபம் ஆகுங்க, நினைவும் பிந்துவை செய்யுங்க. மேலும் நாடகத்தினுடைய ஒவ்வொரு காட்சியையும் தெரிஞ்சு செஞ்சதுக்கு அப்புறம் புள்ளி மாத்திரை இட்டுடுங்க அப்படிங்கிறாங்க பாபா. ஒரு பிந்துவினுடைய மாத்திரையில நீங்க, தந்தை மற்றும் படைப்பு எல்லாமே வந்துடுது. அப்படி தெரிந்து கொள்ள வேண்டியதே எது அப்படின்னா பிந்து. செய்ய வேண்டியதும் எது அப்படின்னா பிந்துவை நினைவு செய்யறது. பாபா சொல்றாங்க, இந்த பிந்துவனுடைய மாத்திரையினுடைய மகத்துவத்தை தெரிஞ்சு நிரந்தர சகயோகியாக ஆக முடியும். எவ்வளவுதான் பெரிய விஸ்தாரமானதாக இருந்தாலும் எல்லாமே அடங்கி இருக்கிறது ஒரு பிந்துவில. விதை பிந்து, அதில் தான் முழு மரமும் அடங்கி இருக்கு. ஆத்மா பிந்து, அதுல தான் 84 ஜென்மங்களினுடைய சமஸ்காரம் நிரம்பி இருக்குது. பாபா சொல்றாங்க, 5000 வருடங்களுடைய நாடகத்தை இப்போ சங்கமயுகத்தினுடைய இறுதி நேரத்துல
முடிச்சிட்ருக்கீங்க. இப்போ நாடகத்தினுடைய சக்கரம் முழுமையானது. அதாவது சக்கரத்தில் என்ன நடந்து முடிஞ்சிருச்சோ அதுக்கு முற்றுப்புள்ளி. அதாவது பிந்தி இடுங்கன்னு சொல்றாங்க பாபா. பிந்தியாகி இப்போ வீட்டுக்கு போகணும். பிந்துவோடு பிந்தியாகி செல்லணும். வீடும் அனைத்து பிந்துக்களினுடைய வீடு. எண்ணம், காரியம், சமஸ்காரம் அனைத்தும் உள்ளடங்கி, அதாவது புள்ளி வைக்கப்பட்டிருக்குது. முடிந்தது என்பதனுடைய மாத்திரையே பிந்துதான். அனைத்து குணங்கள், அனைத்து ஞானத்தினுடைய பொக்கிஷங்களுடைய கடல். ஆனா கடலும் பிந்துவாக இருக்கிறார். பாபா சொல்றாங்க, உறவு மற்றும் தொடர்புல வரீங்க அப்படின்னா அனவனுடைய நெற்றியில எது மின்னிக்கிட்டு இருக்குது? பிந்து. அனைத்து காரியங்களையும் செய்யறது எது அப்படின்னா பிந்து தான் இல்லையா? பூமியிலிருந்து சந்திரன் வரைக்கும் சென்று அடைஞ்சாலும் கூட சென்று அடைந்தது எது அப்படின்னா பிந்து தான். நீங்க அமைதியினுடைய சக்தி மூலம் 3 உலகங்கள் வரை சென்றடைந்தாலும் கூட சென்றடைந்தது யாரு? பிந்து. அறிவியலின் சக்தி அல்லது அமைதியினுடைய சக்தி, படைக்கும் அல்லது உருவாக்கும் சக்தி மற்றும் நிர்வாணத்துல, அதாவது பரந்தாமத்துல சரீரத்தை கடந்து செல்வதற்கான சக்தி அப்படின்னா பிந்து தான். விதையிலிருந்து இந்த அளவு மரம் வளர்ச்சி அடையுது. ஆனா வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் எதுல சென்று உள்ளடங்குது? விதையில, அதாவது பிந்துல. ஆகினால தொடக்கமும் முடிவும் அற்றது மற்றும் அழியாதது பிந்துவே தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நீங்களும் 3 காலங்களினுடைய ஞானம், 3 உலகங்களினுடைய ஞானத்தை பிராப்தியாக அடையிறீங்க. ஆனா பிராப்தி செய்வது யார் அப்படின்னா பிந்து. தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் விதவிதமான பங்கை செஞ்சீங்க. ஆனா பங்கை செய்யறது யாரு? யார் இந்த கதாபாத்திரத்தை செஞ்சாங்க? பிந்து இல்லையா? அப்படியே அனைத்து மகத்துவமும் பிந்துவுக்கு தான் அப்படிங்கிறாங்க பாபா. மேலும் இந்த பிந்துவை தெரிந்து கொள்வது அப்படின்னா அனைத்தையும் தெரிந்து கொள்வது, அனைத்தையும் நீங்க அடைஞ்சிங்கன்னு அர்த்தம். பிந்து ரூபத்துல நிலைத்திருந்து எந்த எண்ணத்தை உருவாக்குறீங்க, என்ன பாவனை வைக்கிறீங்க, என்ன வார்த்தை பேசுறீங்க, என்ன காரியம் செய்றீங்க, எப்படி பிந்து மகானாக இருக்குதோ அதே மாதிரி அனைத்து விஷயங்களும் மகானாக ஆயிடுது. பாபா என்ன சொல்றாங்க? பிந்து ரூபத்துல நிலைச்சிருந்து எந்த எண்ணத்தை உருவாக்குனாலும், எந்த பாவனை வச்சாலும், எந்த வார்த்தை பேசினாலும், என்ன காரியம் செஞ்சாலும் எல்லாமே மகானாக ஆயிடுது. அதாவது இயல்பாகவே உயர்ந்ததாக ஆயிடுதுங்கிறாங்க பாபா. பாபா சொல்றாங்க, ஆத்மீக சக்தியும் பிந்து தான். எது ஸ்தாபனையினுடைய சக்தி மற்றும் விநாசம் செய்யும் அணுசக்தியும் பிந்து. ஸ்தாபனை செய்யக்கூடிய சக்தியும் விநாசம் செய்யும் சக்தியும் அணுசக்தியும் பிந்து தான். விநாசமும் பிந்து மூலம் தான் நடக்குது, ஸ்தாபனையும் பிந்து மூலமா தான் நடக்குது. சிருஷ்டி சக்கரத்தினுடைய தொடக்கத்திலும் பிந்து ஆகி கீழே இறங்குறீங்க. மேலும் இறுதியிலும் பிந்து ஆகி வீட்டுக்கு போறீங்க. அப்படி தொடக்கம் மற்றும் இறுதியினுடைய சொரூபமும் பிந்து ஆச்சு. எவ்வளோ சுலபமாக ஆயிடுச்சு. ஒரு பிந்துவை நினைவு செய்வது கஷ்டமா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. ஸ்கூல்ல கூட சிறு குழந்தைகள் சுலபமா பிந்து மாத்திரையை இட முடியும். எங்கேயாவது ஒரு பென்சிலை வைக்கிறாங்க அப்படின்னா பிந்து இடப்பட்டுடும்.
இந்த அளவு சுலபமான மாத்திரை நினைவில் இருப்பது இல்லையான்னு கேட்குறாங்க பாபா. இதைவிட சுலபமானது வேறு என்ன சொல்ல முடியும்? இதைவிட சுலபமானது வேறு ஏதாவது இருக்குதான்னு பாபா கேட்குறாங்க. பக்தியிலோ மிகப்பெரிய ரூபத்தை நினைவு செய்கிறாங்க. புத்தியினுடைய பாவனை மூலமா சித்திரத்தை உருவாக்குறாங்க. அப்போ பக்தி சித்தி ஆகுது. இங்கோ ஞானம் மூலமா எதை மட்டும் எதிரில் வைக்கிறோம்? பிந்து. இந்த பிந்துவினுடைய நினைவு மூலமா நீங்களே சித்தி சொரூபமாக ஆயிடுறீங்க. அப்படின்னா சுலபமானதாக எது ஆச்சுன்னு பாபா கேட்குறாங்க. புத்தியில புள்ளி வைப்பதா அல்லது உருவத்தை வெளிப்படுத்துவதான்னு கேட்குறாங்க. ஆகையினால சகஜ யோகியாக ஆகுங்கன்னு சொல்றாங்க பாபா. பிந்துவை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்பொழுதும் சகஜம்தான். அப்படியே அன்பினுடைய பிரதிபலனா சுலபமான வழி மூலமா சகஜ யோகி ஆகுங்கிறாங்க பாபா. அப்படின்னா அனைவரும் சகஜ யோகியாக ஆகிட்டீங்க இல்லையா? விஸ்தாரத்துல போறீங்க அப்படின்னா கடினத்துல போயிட்டீங்க. ஏன்னா விஸ்தாரத்தில் செல்வதனால கேள்விக்குறி அதிகமாக விழுந்துருது. ஆகினால கேள்விக்குறி எப்படி வளைந்து நெளிந்து இருக்குது, அதே மாதிரி என்ன என்ன அப்படிங்கிற கேள்விக்குறியினுடைய வளைந்து நெளிந்து மார்க்கத்துல நீங்க போயிடுறீங்க. பிந்துவாகி விஸ்தாரத்துல சென்றீங்க அப்படின்னா சாரம் கிடைச்சிரும். பிந்துவை மறந்து விஸ்தாரத்தில் செல்றீங்க அப்படின்னா காட்டுக்கு போயிடுறீங்கன்னு சொல்றாங்க பாபா. அங்க எந்த சாரமும் இருக்காது. பிந்து ரூபத்துல நிலைத்திருக்கிறவங்க சாரம் நிறைந்த, யோகம் நிறைந்த, யுக்தி நிறைந்த சொரூபத்தினுடைய அனுபவம் செய்வாங்க. அவங்களுடைய நினைவு, பேச்சு மற்றும் காரியம் எப்பொழுதும் சக்தி நிறைந்ததா இருக்கும். பிந்து ஆகாம விஸ்தாரத்துல செல்றவங்க எப்பொழுதுமே ஏன் என்ன அப்படிங்கிறதுனுடைய வீணான பேச்சு மற்றும் காரியத்துல நேரம் மற்றும் சக்திகளையும் வீணா இழப்பாங்க. ஏன்னா காட்டிலிருந்து வெளியேற வேண்டியதாக இருக்குது. அப்படின்னா எப்பொழுதும் என்ன நினைவில் வச்சுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க பாபா. ஒரே ஒரு விஷயம், பிந்து. இது ஈஸி தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. இதுல பாஷையை தெரிஞ்சிருக்கீங்களோ அல்லது இல்லையோ, ஆனா பிந்துவே அனைத்து பாஷைகளிலும் இருக்குது. மேலும் வேறு எதையும் தெரிந்து கொள்ள முடியாட்டினாலும் பிந்து அப்படிங்கிற வார்த்தையாவது தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறாங்க. என்ன செய்யணும்னு புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பிந்துங்கிற வார்த்தை தான் அற்புதம் செய்யும் வார்த்தை, மந்திர சக்தி நிறைந்த வார்த்தை. ஆகையினால பிந்து ஆகுங்க. மேலும் கட்டளை இட்டீங்க அப்படின்னா அனைத்தும் தயாராக இருக்கும். எண்ணத்தினுடைய கை தட்டுனீங்க அப்படின்னா மற்ற அனைவரும் தயாராகிடுவாங்க. ஆனா பிந்துவினுடைய கைத்தட்டலை இயற்கையும் கேட்கும், அனைத்து கர்மேந்திரங்களும் கேட்கும், மேலும் அனைத்து உடன் இருப்பவர்களும் கேட்பாங்க. பிந்துவாகி கைத்தட்ட தெரியுமா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நல்லது. எப்பொழுதும் அனாதி அழியாத சொரூபத்தின் ரூபத்தில் நிலைத்திருக்கும் பிந்துவினுடைய மகத்துவத்தை தெரிந்து எப்பொழுதும் மகானாக இருக்கும் பிந்து சொரூபமாகி அனைத்து பொக்கிஷங்களினுடைய சாரத்தை அடையும் சாரம் நிறைந்த, யோகம் நிறைந்த ஜீவன் முக்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். டீச்சர்களோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு. பாபா கேட்குறாங்க, அனைவரும் ஆன்மீக சேவாதாரிகளா அப்படின்னு. ஆன்மீக சேவாதாரியினுடைய அர்த்தமே ஆன்மீக பொக்கிஷங்களினால் நிரம்பியவங்க. அப்பதான் ஆன்மீக சேவாதாரியாக ஆக முடியும். சேவாதாரி அப்படின்னா கொடுப்பவர், சேவை மூலமா சுகம் கொடுப்பவர். இதைத்தான் சேவாதாரி அப்படின்னு சொல்றோம். கொடுப்பவர்.
அவசியம் அவரே நிரம்பியவராக இருப்பார். அப்பதான் மற்றவர்களுக்கும் கொடுக்க முடியும். அப்படி சேவாதாரி அப்படின்னா பாபா சொல்றாங்க, மாஸ்டர் சுக வள்ளல், மாஸ்டர் அமைதியினுடைய வள்ளல், மாஸ்டர் ஞான வள்ளல். வள்ளல் எப்பொழுதுமே நிரம்பி இருப்பவர்களாக இருப்பாங்க. எப்படி அவங்களே இருப்பாங்களோ அதே மாதிரி மற்றவர்களையும் ஆக்குவாங்க. ஒருவேளை தனக்குள்ள ஏதாவது சக்தியினுடைய குறை இருக்குது அப்படின்னா மற்றவங்களையும் எல்லா சக்திகளும் நிரம்பியவர்களாக ஆக்க முடியாது. ஆன்மீக சேவாதாரி அப்படின்னா அனைத்து சக்திகளும் நிரம்பியவங்க. ஆன்மீக சேவாதாரி அப்படின்னா எவர் ரெடி, ஆல்ரவுண்டர், அதாவது எப்பொழுதுமே தயாராக இருக்கிறவங்க, அனைத்து சேவைகளையும் செய்கிறவங்க. ஆல்ரவுண்டு சேவாதாரி தான் உண்மையான சேவாதாரி. நீங்களும் உண்மையான சேவாதாரி அனைத்து லட்சணங்களை தனக்குள்ள அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. யார் நிரம்பியவராக இருப்பாங்களோ அவங்க எப்பொழுதுமே திருப்தியாக இருப்பாங்க. மேலும் அனைவரையுமே திருப்திப்படுத்துவாங்க. எந்த விதமான பிராப்தியின்மையும் அதிருப்தியை உருவாக்கும். அனைத்து பிராப்திகளும் இருக்குது அப்படின்னா எப்பொழுதும் திருப்தியாக இருப்பது மற்றும் திருப்திப்படுத்துவது என்பதற்கான விதி நிரம்பியவங்க மற்றும் வள்ளலாக இருப்பது. 2 விஷயமும் வேணும். யாராவது சம்பன்னமாக இருந்து ஆனால் வள்ளலாக இல்லாட்டினாலும் திருப்தி செய்ய முடியாது. ஆகையினால பாபா சொல்றாங்க, வள்ளலாகவும் இருக்கணும், நிரம்பியவராகவும் இருக்கணும். அதுக்காக தான் பாபா சொல்றாங்க, எப்பொழுதும் திருப்தியாக இருப்பது மற்றும் திருப்திப்படுத்துவது அப்படிங்கிறதுக்கான விதி நிரம்பியவர் மற்றும் வள்ளலாக இருப்பது. பாபா கேட்குறாங்க, நான் விசேஷ ஆத்மா அப்படிங்கிற இந்த குஷி அனைவருக்கும் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. முழு உலகத்தில் எவ்வளோ குறைந்த ஆத்மாக்கள் எப்பொழுதுமே தந்தையினுடைய சேவையில் ஈடுபட்டு இருக்கும் பொறுப்பாளராக ஆகிறாங்க. அப்படி யார் கோடியில் சிலரோ அந்த சிலரோ அந்த ஆத்மாக்கள் பொறுப்பாளராக ஆகிறாங்க. அதில் என்னுடைய பங்கும் இருக்குது மற்றும் என்னுடைய பெயரும் இருக்குது அப்படின்னா இது எவ்வளவு பெரிய குஷிக்கான விஷயம். கோடியில் சிலர், அந்த சிலரிலும் சிலர் அப்படிங்கிற இந்த மகிமை என்னுடையது தான் அப்படிங்கிற அந்த ஆன்மீக போதை இருக்குதா பாபா கேட்குறாங்க. ஆன்மீக போதை எப்பொழுதும் எவ்வளோ உயர்ந்ததாக இருக்குது, அந்த அளவே பணிவானவராகவும் ஆக்கும். தேக உணர்வினுடைய போதை இருக்குது அப்படின்னா கர்வத்தோடு அபிமானத்தோடு தன்னை உயர்ந்தவர் அப்படின்னு நினைப்பாங்க. உண்மையான போதையில் இருக்கிறவங்க எப்பொழுதும் பணிவு நிறைந்தவர்களாக இருப்பாங்க. பணிவின் மூலமாகத்தான் அனைவரையும் தன் எதிரில் தலைவணங்க வைப்பாங்க. சுகம் கொடுக்கிறவங்க பணிவு நிறைந்த ஆத்மாவாக ஆக முடியும். அபிமானம் பணிவு நிறைந்தவராக ஆக விடாது. பணிவு நிறைந்தவராக இல்லை அப்படின்னா சேவையே நடக்க முடியாது. சேவாதாரியினுடைய விசேஷமே பாபா சொல்றாங்க, எப்பொழுதுமே பணிவு நிறைந்தவங்க, தான் வளைந்து கொடுப்பவராக இருப்பாங்க. அப்போதான் மற்றவங்களையும் தலைவணங்க வைக்க முடியும். அப்படி நீங்க ஆன்மீக சேவாதாரிகள். ஆன்மீகம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை எப்பொழுதும் நினைவில் வைங்கிறாங்க பாபா. எல்லா காரியங்களையுமே செய்துக்கிட்டே அதில் ஆன்மீகம் தென்படணும். சாதாரண நிலை கிடையாது, ஆன்மீகம் தென்படணும்னு சொல்றாங்க பாபா. திருப்தியான ஆத்மாவுக்கு தான் சேவாதாரி அப்படின்னு பட்ட பேர் கிடைக்க முடியும். திருப்தி இல்லை அப்படின்னா சேவையை வாங்குவீங்களா? அப்படி நீங்கள் சேவை வாங்குறவங்களா அல்லது சேவை செய்கிறவங்களான்னு பாபா கேட்குறாங்க. ஆன்மீக சேவாதாரி வாங்குறவங்க கிடையாது. இன்று இது நடந்தது, நேற்று இது நடந்தது, அந்த மாதிரி விஷயங்களின் பின்னால் நேரத்தை இழந்து சேவையை வாங்குவதில்லையே அப்படிங்கிறாங்க.
இவை அனைத்தும் குழந்தைத்தனமான விஷயங்கள். இப்பொழுது குழந்தைத்தனம் முடிவடைஞ்சது. இப்போ என்னென்ன வாங்குறீங்களோ அதற்கு பலனை கொடுக்கணும். இப்பொழுது எந்த ஒரு வழக்கு விசாரித்தலும் இருக்கக்கூடாது. பெரியவர்களுடைய அதிகப்படியான நேரத்தை எடுக்கக்கூடாது. கதை, கட்டுரைகள் அனைத்துமே எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஒருவேளை இதுவரையிலும் சேவை வாங்குபவர்களாக இருக்கீங்க அப்படின்னா, இன்றிலிருந்து அதை முடிச்சிடுங்க. புள்ளியிட்டுடுங்க. கடந்தது கடந்ததாக ஆயிடுச்சு. புள்ளி இடப்பட்டது இல்லையா? அப்படி முடிவின் புள்ளியிட்டு விட்டு செல்லுங்க. முற்றுப்புள்ளி வைத்து எப்போதும் திருப்தியாக இருங்க மற்றும் அனைவரையும் திருப்திப்படுத்துங்க. இந்த பாடத்தை எப்பொழுதும் நினைவில் வைங்கங்கிறாங்க பாபா. அடுத்ததாக நிர்மல் சாந்தா தாதியோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, மகான் ஆத்மா அப்படின்னா வெற்றி அடைகிறவங்க. அப்படி நீங்கள் எப்பொழுதுமே வெற்றி அடைபவர் தான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. யார் எவ்வளோ லேசாக இருக்கிறாங்களோ அந்த அளவே சுலபமாக மற்றும் இயல்பாகவே காரியம் நடந்துடுறவங்க. யார் அதிகமாக காரியத்தினுடைய சுமையை எடுக்கிறாங்க அப்படின்னா, சுமையின் காரணமாக நிர்ணய சக்தி வேலை செய்கிறது கிடையாது. ஆகினால வெற்றியில் வித்தியாசம் ஏற்பட்டுடுது. காரியம் செய்வதற்கு முன்னாடி எப்போதும் டபுள் லைட்டு, அதாவது லேசாக இருக்கணும், வாயுமண்டலமும் லைட்டு, தானும் லைட்டாக இருக்கிறது. உடன் இருப்பவங்கள் அனைவரும் லைட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா லைட் ஹவுஸினுடைய காரியம் நடந்துடுது. ஆனால் எந்த ஒரு காரியத்தையும் எப்போ தொடங்குறீங்களோ அப்போ லட்சியத்தை சரியாக வைக்கிறாங்க. பிறகு இடையில அந்த லட்சியம் உள்ளடங்கிடுது. தொடக்கம் சக்திசாலியாக இருக்குது, இடையில சதவீதம் குறைஞ்சிடுது. எப்படி தொடக்கத்தில் திட்டமிடும் நேரத்தில் கவனம் வைக்கிறீங்களோ அப்படி எப்பொழுதுமே நடைமுறை காரியங்களில் பிஸியாகிடுறீங்க என்றாலும் கவனம் இருக்கணும். முதல் இடை கடை ஒரே சமமாக இருக்குது அப்படின்னா தான் வெற்றி சுலபமாக கிடைக்குங்கிறாங்க பாபா. நல்லது. இந்த தடவை மேலாவில் அமைதி குண்டத்தை உருவாக்குங்க. அதன் மூலம் சப்தம் இருந்த போதிலும் இவங்க அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னு அனைவரும் புரிஞ்சுக்கணும். உள்ளுணர்வு மற்றும் அனுபவமே மாறிடணும். அவசியம். ஆம், அதை நேரம் காண்பிக்கும்னு சொல்கிறாங்க பாபா. அதாவது அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பாப்தாதா கல்கத்தாவில் வரணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாப்தாதா பதில் சொல்கிறாங்க, அவசியம், அதை நேரம் காண்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா குழந்தைகள் அழைத்து தந்தை வரலை என்பது இருக்க முடியாது. ஆனால் எந்த முறையில் வருவாங்க அப்படின்னு இதை பாருங்க. ஏதாவது புதுசு நடக்கணும் இல்லையா அப்படிங்கிறாங்க பாபா. நல்லது. என்ன செய்வீங்களோ அதில் வெற்றி கிடைச்சிடும். ஏன்னா உண்மையான உள்ளத்தின் மேல் எஜமானர், அதாவது சிவபாபா எப்போதுமே திருப்தியாக இருக்கிறாங்க. இந்த மேளம் தந்தையினுடைய தரிசனம் காட்டும் ஸ்தானம். பக்தர்களுடைய தரிசனம் செய்வாங்க. பக்தர்கள் தரிசனம் செய்வாங்க, ஆனால் குழந்தைகளும் சந்திப்பாங்க. இதுவும் தனக்காகவும் மற்றும் அந்நிய ஆத்மாக்களுக்காகவும் ஒரு சாதனம் அப்படிங்கிறாங்க பாபா. பிராமணர்களும் ஊக்கம் உற்சாகத்தில் வந்துடுறாங்க மற்றும் அந்நியர்களுக்கும் சேவை நடந்தது. சங்கமேகத்தினுடைய இந்த காலமே உயர்ந்த எதிர்காலத்தை உருவாக்குவதற்கானது. முழு கல்பத்துக்காக உயர்ந்ததிலும் உயர்ந்த எதிர்காலத்தை இப்போதான் உருவாக்க முடியும். சங்கமேகத்தில் தான் தந்தை மூலமா அனைத்து அதிகாரங்களும் பிராப்தி ஆகுது. அப்படி நீங்க அதிகாரி ஆத்மாக்கள், சிரேஷ்ட ஆத்மாக்கள், சிரேஷ்ட பிராப்தி அடையிறவங்க. பாபா சொல்றாங்க, எப்பொழுதும் இதை நீங்க நினைவில் வச்சிங்க அப்படின்னா சக்திசாலியானவராக ஆயிடுங்க. அப்ப சக்திசாலி ஆகிறதுனால மாயாவை வென்றவராக ஆயிடுறீங்க. சக்திசாலியான ஆத்மா விக்ன விநாசக்காக இருப்பாங்க. எண்ணத்துல கூட விக்னம் வர முடியாது. மாஸ்டர் சர்வ சக்திவான் விக்ன விநாசக்காக இருப்பாங்கன்னு சொல்றாங்க பாபா. நல்லது. விடைபெறும் நேரத்துல பாப்தாதா கேட்குறாங்க, அனைவருமே அதிகமாக கேட்டு இருக்கீங்க, இன்னும் கேட்பதற்கு ஏதாவது மிச்சம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்குது, அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அடையணுமோ அதை அடைஞ்சிருச்சு. என்ன அடையணுமோ அதை அடைந்தாகி விட்டது. இன்னும் என்ன பாக்கி இருக்குது
அனைத்து முடிந்து விட்டதா, ஏதாவது இன்னும் பாக்கி இருக்குதான்னு பாபா கேட்குறாங்க. இப்போ பாபா ஒரு விஷயத்தை மட்டும் பார்க்க விரும்புகிறாங்க. அது என்ன விஷயம்? எல்லோருமே அலங்காரங்கள் நிறைந்த அலங்கரிக்கப்பட்ட பிரியதர்ஷினிகள், அதாவது 16 கலை நிரம்பியவங்க. 16 அலங்காரங்கள் தான் 16 கலைகள். அப்படி எல்லோருமே 16 கலை நிரம்பியவர், அதாவது 16 அலங்காரங்கள் செய்யப்பட்டவராக ஆகியிருக்கீங்களா? பாபா கேட்குறாங்க. அப்படி இதுவரையிலும் சிலர் 8 கலைகள், சிலர் 10 கலைகள், சிலர் 11 கலைகள் அப்படின்னு தான் இருக்கிறாங்க. ஆனால் எல்லோருமே 16 கலை நிறைந்தவராக ஆகணும். எல்லோரும் அவங்கவுங்களுடைய வரிசையின் அனுசாரம் 16 கலை நிறைந்தவர்களாக இருப்பாங்க இல்லையா? சொல்றது, செய்கிறது, நினைப்பது அனைத்தும் சமமாக ஆயிடுச்சு அப்படின்னா சம்பந்தமானவராக ஆகிடுவீங்க. பாப்தாதா இப்போ இதே சொரூபத்தில் அனைவரையும் பார்க்க விரும்புகிறாங்க. இதுக்காக அனைவரையும் ஏற்பாடுகளையும் செய்கிறாங்க. அனைவரும் ஏற்பாடுகள் செய்கிறாங்க, எண்ணத்தையும் வைக்கிறாங்க. அனைவருடைய ஆசையும் இது ஒன்று தான். இன்னும் பாக்கி செய்ய வேண்டியதாக என்ன இருக்குது அப்படின்னு பாபா கேட்குறாங்க. மேடையில் எப்போ அமர்றீங்க அப்படின்னா, இப்போ அனைவரும் சம்பந்தமாக ஆகணும் அப்படி தான் சொல்கிறீங்க. அப்படி அனைவருடைய விருப்பமும் அதுதான் இல்லையா? ஆனால் பாக்கி என்ன இருந்துருது? ஒருவேளை மற்ற அனைத்து ஆசைகள்ல இருந்தும் ஆசைனா என்னன்னு அறியாதவங்க ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த ஆசை நிறைவேறிடும். சின்ன சின்ன மற்ற ஆசைகள் இந்த ஆசையை நிறைவேற விடுறது இல்லை. ஆகினால பாபா சொல்றாங்க, இச்சா மாத்திரம் அவிக்தியாவாக ஆகணும். ஆசைனா என்னன்னு தெரியாதவங்களாக ஆகணும். பாபா வரதானம் கொடுக்கறாங்க. நினைப்பது, சொல்வது மற்றும் செய்வது மூன்றையும் சமமாக ஆக்கும் சர்வோத்தம முயற்சியாளர் ஆகுக. பாபா சொல்றாங்க, சர்வோத்தம முயற்சியாளராக ஆகணும் அப்படின்னா சொல்றது, நினைப்பது, சொல்றது, செய்யறது மூன்றும் சமமாக இருக்கணும். அப்படின்னு அனைத்து அறிவுரைகளுடைய சாரம் எந்த ஒரு காரியத்தின் மூலம் பார்ப்பதில், எழுதுவதில், எந்த ஒரு காரியத்தின் மூலம் பார்க்கறதில், எழுவதில், அமர்வதில், நடப்பதில், தூங்குவதில் பரிஸ்தா நிலை தென்படணும். ஒவ்வொரு காரியத்திலும் ஆன்மீகம் இருக்கணும். எந்த ஒரு உலகில் தன்மையும் செய்யும் காரியத்திலோ மற்றும் சமஸ்காரத்திலோ இருக்க வேண்டாம். நினைக்கிறது, செய்யறது, சொல்றது எல்லாமே சமமாக இருக்கணும். இதை செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைக்கவோ செஞ்சோம், ஆனால் செஞ்சிட்டோம், அப்படி இருக்கக்கூடாது. எப்போ மூன்றுமே ஒரே சமமாக, மேலும் தந்தைக்கு சமமாக இருக்குது அப்படின்னா தான் உயர்ந்த மற்றும் சர்வோத்தம முயற்சியாளர் அப்படின்னு சொல்லுவோங்கிறாங்க பாபா. ஸ்லோகன்: பொறுப்பை எடுத்துக்கொள்வது அப்படின்னா அதிகப்படியான ஆசீர்வாதங்களுக்கு உரியவர் ஆகிறது. அதிகப்படியான ஆசீர்வாதங்களுக்கு உரியவராக ஆகிறது அப்படின்னா பாபா என்ன சொல்றாங்க? பொறுப்பை எடுத்துக்கணும். நீங்க இந்த முரளினுடைய சாரம் பாபா பிந்துனுடைய மகத்துவத்தை பற்றி சொல்றாங்க. ஆத்மாவுடைய சக்தியும் பிந்து தான், ஸ்தாபனையினுடைய சக்தியும் பிந்து தான், விநாசம் செய்யக்கூடிய அணுசக்தியும் பிந்து தான். அப்போ விநாசமும் பிந்து மூலமாக தான் நடக்குது, ஸ்தாபனையும் பிந்து மூலமாக தான் நடக்குது. அப்போ பிந்துங்கிற வார்த்தை தான் அற்புதம் செய்யக்கூடிய வார்த்தை, மந்திர சக்தி நிறைந்த வார்த்தை. ஆகினால பாபா சொல்றாங்க, பிந்து ஆகுங்க. பிந்து ஆகி கட்டளை இட்டீங்க அப்படின்னா எல்லாமே தயாராக இருக்கும். பிந்துவாகி எண்ணத்தினுடைய கை தட்டுனீங்க அப்படின்னா மற்ற அனைவருமே தயாராக ஆயிடுவாங்க. பிந்துனுடைய கைத்தட்டல இயற்கையும் கேட்கும், அனைத்து கர்மேந்திரங்களும் கேட்கும், உடன் இருப்பவங்களும் கேட்பாங்க. பிந்துவாகி நீங்க விஸ்தாரத்துல போனீங்க அப்படின்னா சாரம் கிடைச்சிரும். பிந்துவை மறந்து விஸ்தாரத்துல போனீங்க அப்படின்னா காட்டுக்கு போயிடுவீங்க. அங்க எந்த சாரமே இருக்காது.
பிந்து ரூபத்தில் நிலைக்கிறவங்க சாரம் நிறைந்த, யோகம் நிறைந்த, யுக்தி நிறைந்த சொரூபத்தினுடைய அனுபவம் செய்வாங்கங்கிறாங்க பாபா. அவங்களுடைய நினைவு, பேச்சு, காரியம் எப்பொழுதுமே சக்தி நிறைந்ததாக இருக்கும். பிந்து ஆகாம விஸ்தாரத்துல போனா ஏன் என்ன அப்படிங்கிற இந்த வீணான பேச்சு, அந்த காரியத்துல நேரமும் சக்திகளும் அவங்கள வீணா இழந்துருவாங்கங்கிறாங்க பாபா. அடுத்தது தனிப்பட்ட சந்திப்புல சேவாதாரி அப்படின்னா பாபா சொல்றாங்க கொடுப்பவர், சேவை மூலமா சுகம் கொடுக்கறவங்க. ஆன்மீக சேவாதாரி அப்படின்னா ஆன்மீக பொக்கிஷங்களால் நிரம்பியவங்க. அதாவது மாஸ்டர் சுக வள்ளல், மாஸ்டர் அமைதியினுடைய வள்ளல், மாஸ்டர் ஞான வள்ளல். அப்படி வள்ளல் அப்படின்னா எப்போதுமே நிரம்பி இருக்கிறவங்க. யார் நிரம்பியவராக இருப்பாங்களோ அவங்க எப்போதும் திருப்தியாக இருப்பாங்க, அனைவரும் திருப்திப்படுத்துவாங்க. திருப்தியாக இருக்கிறது மற்றும் திருப்திப்படுத்துவது அப்படிங்கிறதுக்கான விதி பாபா சொல்கிறாங்க நிரம்பியவர் மற்றும் வள்ளலாக இருப்பது. இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கணும், நிரம்பியும் இருக்கணும், வள்ளலாக இருக்கணும். யாராவது சம்பன்னமாக இருக்கிறாங்க ஆனால் வள்ளலாக இல்லாட்டினாலும் திருப்தி செய்ய முடியாது. ஆகினால வள்ளலாகவும் இருக்கணும், நிரம்பியவராக இருக்கணும்னு பாபா சொல்கிறாங்க. சேவாதாரியினுடைய விசேஷம் பணிவு நிறைந்தவர்களாக இருக்கணும். தான் வளைந்து கொடுப்பவராக இருப்பாங்க. அப்போதான் மற்றவங்களையும் தலைவணங்க அவங்களால வைக்க முடியும். ஆகையினால பணிவு இருக்கணும் சேவாதாரிக்குன்னு பாபா சொல்கிறாங்க. அபிமானம் இருக்கக்கூடாது. அபிமானம் பணிவு நிறைந்தவராக ஆக விடாது. ஆக பணிவு நிறைந்தவராக இல்லை அப்படின்னா சேவையே நடக்க முடியாது. பாபா 2 போதையை பற்றி சொல்கிறாங்க. ஆன்மீக போதை, தேக உணர்வினுடைய போதை. ஆன்மீக போதை எப்பொழுதுமே எவ்வளோ உயர்ந்ததாக இருக்குது, அந்த அளவு பணிவானவர்களாகவும் அவங்கள ஆக்கும். தேக உணர்வினுடைய போதை அப்படின்னா கர்வத்தோடு அபிமானத்தோடு தன்னை உயர்ந்தவங்க நினைப்பாங்க. அப்போ ஆன்மீக போதை இருந்துச்சுன்னா பணிவாக கண்டிப்பாக இருப்பாங்க, வெற்றி கிடைக்கும். தேக உணர்வினுடைய போதையில் தோல்வி தான் கிடைக்குங்கிறாங்க பாபா. எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் எப்போ தொடங்குறீங்களோ அப்போது லட்சியத்தை சரியாக வைக்கிறீங்க, பிறகு இடையில அந்த லட்சியம் உள்ளடங்கிடுது. அதனால கவனம் இருக்கணும். அப்போது ஒரு காரியத்தினுடைய முதல் இடை கடை சமமாக இருக்குது அப்படின்னா தான் வெற்றி சுலபமாக கிடைக்கும் அப்படிங்கிறாங்க பாபா. எல்லோருமே அலங்காரங்கள் நிறைந்த அலங்கரிக்கப்பட்ட பிரியதர்ஷினிகள், அதாவது 16 கலை நிரம்பியவர்கள். அப்படி நீங்கள் ஆகணும். சொல்கிறது, செய்கிறது, நினைக்கிறது எல்லாமே சமமாக ஆயிடுச்சு அப்படின்னா சம்பன்னமானவங்களாக ஆயிடுவீங்க. அதுக்காக பாபா சொல்கிறாங்க எல்லா ஆசைகளும் இருந்தும் ஆசைனா என்னன்னு தெரியாதவங்களாக ஆயிட்டீங்க அப்படின்னா இந்த ஆசை நிறைவேறிடும். அப்போ நினைக்கிறது, சொல்கிறது, செய்கிறது 3ம் சமமாக இருக்கணும் அப்படின்னா பரிஸ்தா நிலை தென்படணும். ஒவ்வொரு காரியத்திலும் ஆன்மீகம் இருக்கணும். அப்போ பொறுப்பாக செய்யும் பொழுது எல்லோருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு அதிகப்படியாக கிடைச்சிட்டே இருக்கும். அங்கே பாபா ஸ்லோகான். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.